எப்படி திமுக ஒரு 15 வருஷம் 67 ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எம்எல்ஏவா இருந்தாங்க, எம்பியா இருந்தாங்க. நீண்ட அரசியல் தொடர்ச்சி இருக்கு. ஆ இவங்க வந்து நேரடியா தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்த பிடிச்சுட்டாங்க. ஒரு கவுன்சிலரா கூட நெறைய பேர் இல்ல. கவுன்சிலராவோ சின்ன சின்ன அரசியல் பதவிகள். ஆ எப்படி இவங்க ஆட்சி பண்ணுவாங்க? எப்படி இருக்கும் அந்த ஆட்சி? ஆ நெறைய மத்திய அரசோட அழுத்தங்களுக்கு வந்து அடிபணிஞ்சு போவாங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் அடிபணிஞ்சு போக மாட்டாருன்னு நம்புறேன் நானும். ஏன்னா, அந்த நம்பிக்கை இல்லன்னா நான் தமிழ்நாட்டுல வாழவே முடியாது. நான் வெளிய எங்கேயாவது போயிடணும். வேற எங்கேயாவது வேற ஏதாவது மாநிலத்துல போய் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் வரணும். அ ஆனா அது சந்தேகமாவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல தான் நான் எவ்வளவுதான் நான் நான் கரிஷ்மாவுக்கு அவ்வளவுன்னு எதிர்ப்பான ஆள் கிடையாது. எனக்கு நான் திமுக மேலேயே மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஏதாவது ஒண்ணு வைப்பேன் அப்படின்னா, அது வந்து ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடர வந்து தயாரிக்க தவறி போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். தங்களுடைய வட்டத்துக்குள்ளேயே தமிழ் பிள்ளைகளுக்குள்ள இருந்தே வந்து ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒருத்தர வந்து தேர்ந்தெடுக்கிறதுல தவறி போச்சு. அதுக்குண்டான ட்ரெய்னிங் ப்ராசஸோ, அதுக்குண்டான க்ரூமிங் ப்ராசஸ் வந்து இன்னும் கூட திராவிடியன் சிஸ்டம்க்குள்ள இல்ல. அப்படி ஒருத்தர் வந்திருந்தா, இந்த மாரி வெளியில இருந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒருத்தர் வர வேண்டிய அவசியம் இல்ல. ஆ என்ன இருந்தாலும் விஜய் வந்து அந்த கேம் கரெக்ட்டா ப்ளே பண்ணினாலுமே கூட, விஜய் வந்து அவுட் சைடர் தான். திராவிடவியல் அமைப்புக்கு வந்து அவர் அவுட் சைடர் தான். அது அவருடைய வெளிப்பாடுலயும், அவருடைய பேச்சிலயும் எனக்கு தோணக்கூடிய விஷயம். இல்லன்னு அவர் நிரூபிச்சுட்டாருன்னா, ஐ பி வெரி ஹேப்பி. நான் சொன்ன மாரி அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவருக்கு போட்டு விட்டாலும் போடு. ஆனா அது வந்து ஆன் ட்ரையல்ன்னு தான் நான் நெனைக்கிறேன். இட்ஸ் ஆன் ட்ரையல். திமுக ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணியிருக்க முடியுமா? இந்த வெற்றிக்கு முன்னாடி இப்ப நெறைய பேர் திமுக அறிவுரைலாம் சொல்றாங்க. அது பண்ணிருக்கலாம், இப்படி எதுவுமே பண்ணிருக்கலாம். பண்ணியிருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து சுனாமி மாரி. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. திராவிட கட்சிகளே ஒட்டுமொத்தமா ஒரு 20 வருஷமா ஆன்டி இன்கம்பன்சி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோடைய விளைவு வந்து கலைஞரும், ஜெயலலிதாவுமே சந்திச்சாங்க. அவங்களோட அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாடு வந்து ஒரு அனாதைங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுச்சுன்னு நெனைக்கிறேன். அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம்னு நெனைக்கிறேன். ஆனா அந்த இடத்த வந்து நிரப்புறதுக்கான ஒரு மனிதர் வந்து ஸ்டாலினோ, எடப்பாடியோ, விஜயோ, சீமானோ யாருமே இல்ல. அது வந்து இந்த இந்த ஜெனரேஷனுக்கு யாராலயுமே நிரப்ப முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற தலைவர்கள அது அந்த அந்த ஜென்யூன் இது வந்து ஸ்டாலினுக்கோ அல்லது உதயநிதிக்கோ இருந்தாலுமே, அல்லது ஈவன் எடப்பாடியோ, விஜயம்மாவோ இருந்தாலும் கூட, அது முன் அ ஜெயலலிதாவையும், கலைஞரையும் நேர்ல பார்த்தவங்க அத அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இது எப்படின்னா, உங்க அப்பா, அம்மாவ விட்டுட்டு நீங்க இன்னொருத்தர வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க? அக்செப்டே பண்ண மாட்டீங்க. அது மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இன்டிமேட்டான, ரொம்ப மனிதனுடைய ஆழ் மனசோட ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஸ்பேஸ்ல இருக்குது. தலைவனுக்கான இடம். அது ஒரு சர்ரகேட் ஃபாதர் அல்லது சர்ரகேட் மதர்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நகர்த்த முடியாது. அ இது இன்னைக்கு நேத்து இல்ல. இது மன்னராட்சியிலயுமே உண்டு. எப்பவுமே வந்து ஒரு ஒரு மாபெரும் தலைவர் இறந்து போறாருன்னா, அவருடைய அவருடைய பிம்பம் அல்லது அவருக்குண்டான ஸ்பேஸ் வந்து அடுத்து அவங்க பிள்ளைக்கு வராது. பேரனுக்கோ அல்லது கொள்ளு பேரனுக்கோ வேற யாருக்கோ தான் வர முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெனரேஷன் அழிஞ்சு ஒழிஞ்சு அடுத்து வேற ஒரு தலைமுறை தான் அது அது அந்த அது வந்து அந்த அந்த மனசுல இருந்து அவங்கள எடுத்து வச்சுட்டு வேற ஒருத்தருக்கு அந்த ஸ்பேஸ் அது சாத்தியமே இல்லன்னு நெனைக்கிறேன். இது புரிஞ்சு திராவிட இயக்கங்கள் செயல்பட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா விஜயோட வெற்றிய வந்து சுருக்கி இருக்கலாம். 74 வந்த டிஎம்கே 104 வந்திருக்கலாம். 104 டிஎம்கே வந்துச்சுன்னா, அப்போ விஜய் வந்து 70லயோ, 80லயோ வந்து நின்னுருந்திருப்பாரு. அவரு வந்து வெளியில இருந்து ஆதரவு தரேன், ஏதாவது ஒரு அரேஞ்ச்மென்ட் சாத்தியப்பட்டிருக்கும். அது நடக்காம போனதுக்கு காரணம் வந்து திராவிட கட்சிகளும் இது இது வந்து மனிதனுக்குள்ள அது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்பாவே அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு மாபெரும் தலைவரா இருந்தாலும், அவர் வந்து தன் மகனுக்கு தான் அந்த மேட்டர் குடுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா சிஸ்டம் வந்து அதுக்கு ஒரு டிசைன்க்குள்ளேயே ஒரு புரிதல் இருந்திருக்கு. உலகத்துல எல்லா ட்ரைபல் சிஸ்டம்ஸும் பேரனுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஈவன் நீங்க அத ப்ராப்பர்ட்டிலயுமே பார்க்கலாம். சொத்து ட்ரான்ஸ்ஃபருமே வந்து பேரனுக்கு அப்படின்னு தான். பேரனா அது இம்மீடியேட் பேரனா கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. கொள்ளு பேரனா நெறைய நேரங்கள்ல வந்து அது கொள்ளு பேரன்களா ஏன்னா, அது அது ரொம்ப 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 டீப்பரான ஒரு ஹியூமன் சைக்கிக்குள்ள இருக்கிற ஒரு பினாமினன் அதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்தோட மோதிக்கிட்டு இருக்கு திமுக. ஸ்டாலின் வந்து அந்த அந்த ஃபோர்ஸோட மோதுறாரு. அவர் மோதிட்டு இருந்தது ஆக்சுவலா யாரோடையுமே இல்ல. கலைஞர்ங்கிற பிம்பத்தோட. அதோட வந்து அவரு சண்டையே போடக்கூடாதுங்க. ஆனா இந்த தோல்விய அவர எதிர்பார்த்தீங்களா? ஸ்டாலின் வந்து இந்த சிட்டிங் அதுதான் தோல்வின்னு நான் நினைக்கிறேன். அது
அது அவருக்கான சென்ட் ஆஃப்னு நான் நினைக்கிறேன். அது ஏன் தோல்வின்னு எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. உதயநிதியை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அது வந்து தமிழ்நாடே வந்து ஒரு ஒரு வகையான டிரான்சிஷனுக்கு வந்து அமைச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓ! ஓகே. அவர் போகட்டும். அவர் போய் அவர் போய் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கட்டும். ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ்ங்க ஒரு திமுக காரங்களுக்கு அது ரொம்ப கோவம் கூட உருவாக்கலாம். விஜய் உதயங்கிறது கரெக்டான இதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். விஜய் உதய் ஈக்குவேஷன்லாம் ஒண்ணு கிடையாது. அது வந்து நாம என்கரேஜும் பண்ண முடியாது. நான் பர்சனலா என்கரேஜ் பண்ண மாட்டேன். கரிஸ்மா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். கரிஸ்மா வந்து எப்பவுமே அது வந்து ஒரு ரொம்ப 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 கவனமா கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடர வந்து நீங்க எப்பவுமே ஒரு ஒரு மாபெரும் இயக்கத்துக்கோ, ஒரு வரலாற்று பேரியக்கத்துக்கு வந்து நீங்க எதிர்ப்பா நிறுத்தவே கூடாது. அப்படி நிறுத்துறீங்க அப்படின்னா, நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்லயே தவறு பண்றோம்னு அர்த்தம். அது மாதிரியான ஒரு செயல் திராவிட இயக்கம் செய்யவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கரிஷ்மா அதுக்குள்ள இருக்கிற யாருமே அந்த கரிஷ்மாக்கான முயற்சியும் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள வேற யாராவது வரலாம். ஆ அந்த குடும்பத்தின் அல்லாத வேற யாராவது அந்த இயக்கத்துடைய மார்ஜின்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் வரலாம். ஆனா மையம் வந்து எப்பவுமே வந்து ஒரு பிலாசபிக்கல் டெப்த்தோட, ஒரு கிராவிட்டியோட, ஒரு டிக்னிட்டியோட தான் செயல்படும். என்னங்க அடியாளத்துல கரிஷ்மாங்கிறது ஒரு கூத்தாடுங்க. பெர்னாட் ஷா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. டெமோக்ரஸி கிரவுன்ஸ் இட்ஸ் கிளவுன்ஸ் அண்ட் நாட் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அது ஹீரோ வந்து தூக்கி கடாசிரும். ஏன்னா அது யாரு என்டர்டெயின் பண்றாங்களோ அவங்க தலையில தான் எடுத்துட்டு போய் கிரீடம் இந்த வைக்கும். குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. விஜய் ரசிகர்கள்ல அவங்களோட பாவக்க தொண்டர்கள் வந்து தற்குறி, அப்புறம் வந்து வெகுஜன திரள் வந்து ஒரு மத்த ஒரு அறிவா பேசுற, இந்த கொள்கைகள்லாம் பேசுறவங்களுக்கு எதிரா, "என்ன நீங்க ஓவரா பேசுறீங்க? நான் ஒருத்தன தேர்ந்தெடுக்கிறேன்." அப்படின்னு ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை அப்படிலாம் சொல்றாங்க. இத அப்படி புரிஞ்சுக்க முடியுமா? ஆ நீங்க சொல்றீங்கல்ல ஒரு அது உண்மைதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயோட வெற்றிக்கு பின்னாடியுமே வந்து விஜய் வந்து தன்னுடைய ஆ இமேஜ அவர் கிராஃப்ட் பண்ணினத கடந்த 25 வருஷத்துல உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, ஒரு சின்னதா வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கூட இருக்கலாம். ஆனா ஒரு 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 ஸ்பாஸ்டிக் சைல்டு, ஒரு மிஸ்ஃபிட், ஒரு ஒரு சைக்கோத்தனமான ஒரு இளைஞனோட மனபாவத்த வந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அது அந்த அந்த மாதிரியான ஒரு மிஸ்ஃபிட் குழந்தைகளோட, ஒரு ரிபல் குழந்தையோடைய ஒரு மன அமைப்ப தான் அவர் வந்து அவரோட படங்கள்ல வந்து அவரோட பாடி லாங்குவேஜுமே அது மாதிரி தான் இருக்கும். அது அந்த அ அ அது உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, ஒரு காதலன் விஜய் அல்லது யங் விஜய் அப்படிங்கிறபோது அந்த ரோல் அப்படி பண்ணியிருப்பாரு. ஒரு போலீஸ்கார விஜய் அல்லது ஒரு குடும்பஸ்தன் விஜய் அப்படின்னும்போது, அவரும் அந்த பாடி லாங்குவேஜ டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாரு. ரொம்ப ரொம்ப கவனமா தன்னோட இமேஜ, தன்னுடைய ரசிகர்களுக்கு கிராஃப்ட் பண்ணிக்கிட்டே ஒரு 30 வருஷம் வந்த ஒரு மனிதர். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த பியூரோக்ராட்ஸையும், இந்த சிஸ்டமையும் ஹேண்டில் பண்ணுவாரு. ஈவன் பிஜேபியுமே ஹேண்டில் பண்ணிடுவாருன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் இல்ல இன்னைக்கு வந்து இந்த இடத்துல பேசவும் வைக்குது. அந்த நம்பிக்கையில இல்ல தான் ஐயோ! வரணும்னு நான் நேத்து ஈவினிங்கே ட்ரெயின் ஏறிட்டு இருப்பேன். இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "முதல்ல ஜெயிக்க மாட்டாருன்னாங்க, ஜெயிச்சாங்க. இப்போ வந்து நல்லாட்சி புரிவாரா, புரிய இல்ல மாட்டாரா அவர் தெரியல." ஆக்சுவலா உண்மையில என்ன உண்மை கேட்டீங்கன்னா, அவர் வந்து இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அவர் ஜெயிக்கல. அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா 50% ஓட்டு வாங்கிடணும். எந்த எலக்ஷனா இருந்தாலும், யார் தலைவரா இருந்தாலும், நீங்க 50% நெருங்கினா மட்டும் தான் நீங்க வந்து ஜெயிச்சீங்கன்னா. இது வந்து டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு கோளாறு. அது யூரோப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியும். 15, 20 கட்சிகள் இருக்கும். ஆளுக்கு 10 சீட்டு வச்சிருப்பாங்க. யாருமே எப்பவுமே மெஜாரிட்டி எடுக்க முடியாது. அது மாதிரியான இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்குள்ள அதுவும் பார்ட்டி சிஸ்டம்க்குள்ள இருக்கிற மல்டி பார்ட்டி சிஸ்டம்க்குள்ள இருக்கிற ஒரு கோளாறு. அதனால தான் திருப்பி திருப்பி மாஸ் சொசைட்டிஸ் எப்பவுமே 2 பார்ட்டி சிஸ்டம்க்குள்ள நகரும். கம்யூனிசம் வெர்சஸ் கம்யூனிஸ்டுகள் வெர்சஸ் காங்கிரஸ்ன்னு இருந்தது. காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபின்னு ஆச்சு. இப்ப பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் இல்லாம போயிடுச்சுன்னா, வேற யாரோ ஒருத்தங்க இன்னொரு ஒரு பார்ட்டி தான் வர முடியும். மேபி ஒரு வாட்டி 2 வாட்டி கோயலிஷன் ரூல் இருக்கலாம். ஈவன் தமிழ்நாடு இதுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மைக்ரோ காசம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடுமே அது மாதிரியான ஒரு வோட்டிங் சிஸ்டம் தான். ஒண்ணு போட்டா இந்த பக்கம் போட்டுருவாங்க. இல்லன்னா அந்த பக்கம் போடுவாங்க. அப்படிதான். ஆனா இந்த வாட்டி அவங்க அந்த மாதிரி போடல. ஆனா அது இந்த மாதிரி வாட்டி அவங்க வந்து ஒரு இப்ப 3 கட்சியா இருக்கு. 3 முக்கியமான கட்சியா இருக்கு. ஃபியூச்சர்ல அது 2ஆ மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறும். அந்த 2 எது அப்படிங்கிறது தான் தெரியும். நிச்சயமா டிஎம்கே இருக்கும்னு நான் நம்புறேன். அது ஏடிஎம்கேவா அல்லது தாவேகாவா அப்படிங்கிறது அந்த 2 கட்சிகளோட செயல்பாடுகள் தீர்மானிக்கும். நான் ஒண்ணு தான் எனக்கு இன்னும் கூட தமிழ் மக்கள் மேல அந்த நம்பிக்கை இருக்குது. அது அது ஆக்சுவலா மக்கள் மேலன்னு இல்ல. இந்த சிஸ்டமே அந்த மாரி தான். மாஸ் சொசைட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பரவலான ஒரு பவர் ஷேரிங் இருக்குதோ, டிஸ்ட்ரிபியூட்டடான ஒரு பவர் இருக்கோ, அந்த எல்லா சொசைட்டி தான். அமெரிக்கா நல்ல உதாரணம். யுஎஸ் ஒரு நல்ல உதாரணம்.
யூரோப்ல அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது வந்து ஹைலி ஹைரார்கிக்கலான ஒரு சொசைட்டி. இந்தியாவிலேயே பல ஹைரார்கிக்கலான மாநிலங்கள் அது சாத்தியப்படுறதில்ல. ஆனா தமிழ்நாடு வந்து ஒரு ஹைரார்கி இல்லாத ஒரு மாநிலம். ஒரு அடுக்குநிலை ரொம்ப நாள் முன்னாடியே வந்து அடுக்குநிலையை உடைச்ச ஒரு மாநிலம்ங்கிறதுனால அது நமக்கு இந்த இந்த பேட்டர்ன் இன்ன வரைக்கும் ஒர்க் ஆயிருக்கு. இனிமேலும் அப்படிதான் ஒர்க் ஆகும் நம்புறேன். ஃபைனலா ஒரு கொஸ்டின் சார். கரிஷ்மா ஏன் வந்து இவ்வளோ பேர் அவர் வந்து நெறைய பிரச்சாரம் போகல, நெறைய இடங்களுக்கு போகல. ஆ பல மாவட்டங்களுக்கே அவர் வந்து போகல அப்படின்லாம் ஒரு இது இருக்கு. எப்படி அந்த கரிஷ்மா வந்து எல்லாரையும் அப்படியே இழுத்துட்டு வருது? இவ்வளோ குறைகள தாண்டி, இவ்வளோ தாண்டி எப்படி அந்த மேஜிக் நடக்குது? புது மனசுல அது எப்படி வேலை இல்ல அது விஜய் வந்து இன்னைக்கு நீங்க ஜெயிச்சாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அது நம்ம தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. சினிமாவே வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்கு ஒரு ஸ்டெப். ஒரு 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 சாதாரண ஒரு மனித மனசோடைய அகவெளியில இருக்கக்கூடிய ஒரு சில உணர்வுகள ஒரு ஒரு டைப்ல சினிமா ஹேண்டில் பண்ணுது. வேற ஒரு டைப்ல பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ணுது. அவ்வளவுதான் அங்க வித்தியாசம். மத்தபடி 2மே வந்து ஒரே ஆன்மாவின் ஒரே மையத்த நோக்கி அல்லது ஒரே சென்டருக்கு ஒரே ஒரே கான்ஸ்டிட்யூயன்சி ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரே கான்ஸ்டிட்யூயன்சி ஒரே இடத்துக்கு தான் மெசேஜிங் பாஸ் பண்ணி அதனால அவர் அப்போத்துல இருந்தே அதுக்கு உண்டான இது தமிழ்நாடு வந்து எம்ஜிஆர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயலலிதா முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடுமே ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கு அது ஒரு ஸ்பெக்டாகுலரான ஒரு ஸ்டார் வரணும் அந்த ஸ்டாருக்கு வந்து நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு ரஜினி அதை புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தது அஹ் ரஜினியோட பயம் அவருடைய கவனம் அவரு அவர் ரொம்ப அவர் தமிழ்நாட்டை புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர் தமிழரா இருந்திருந்தா அவர் தைரியமா இறங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் புரிஞ்சுக்காம அதை செய்யல அது தமிழ்நாடுமே காத்துக்கிட்டு இருந்தது அது மாதிரியான ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு ஒரு ஓவர்ஹாலிங் ப்ராசஸ் பண்ணதான் செய்யும் அது எல்லா சிஸ்டம்ஸுமே பண்ணோம் நடந்திருக்கு? அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு தெரியல. அவுட்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது அதை வந்து பெருங்கட்சிகள் பெரும் இயக்கங்கள் இதை வந்து புரிஞ்சு இந்த இதுக்கான ஸ்பேஸையும் கொடுத்து நகர்ந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து வெளியில இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை விஜய் எல்லாம் திராவிட இயக்கத்துக்குள்ள இருந்து வரணும் தேங்க் யூ.